கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் தேவ ஜனங்களே, ஆண்டவர் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதை கேட்கிற தேவ ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். உங்களோடு கொஞ்ச நேரம் செலவழிக்க விரும்புகிறார். அந்த சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தின அந்த நாயகர் அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். மரியாள் கொஞ்ச நேரம் ஆண்டு சமூகத்தில் இருந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நேரம் கொடுத்தாங்க. அவர் உள்ளத்தில் உள்ள ரகசியங்களை பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், இது உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதமும் ஒரு நாள் நம்மளை விட்டு போகும் பொழுது, நம்மளை விட்டு ஒரு காலமும் போவாத ஒரு ஆசீர்வாதம், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு எந்த நிமிஷத்திலும் எந்த நொடி பொழுதிலும் நம்மை விட்டு பிரியாத ஒரு சொத்து. நமக்காக ஜீவன் தந்த அந்த இரட்சகர் தாமே நம்மளுடைய பொக்கிஷமாக இருக்கிறார், நம்முடைய சொத்தாக இருக்கிறார். ஒரு அருமை தம்பி படுக்கையில் அவனுடைய ஜீவன் பிரியும் பொழுது அவன் காண்கிற ஒரு காட்சியை சொல்லுகிறான். நான் தூதர்களை பார்க்கிறேன், என்ன வரவழைக்கிறதற்காக இயேசுநாத எனக்கு முன்னாடி நிற்கிறத நான் பார்க்கிறேன் என்ற அந்த மரண தருவாயில் ஒரு சின்ன தம்பி கதறி கொண்டே மரித்தான். தேவ ஜனங்களே, இந்த இம்மைக்குள்ள ஆசீர்வாதங்கள் தான் வீடு, நிலங்கள், சொத்து, காரு, வேலைகள், வருமானங்கள், தோட்டங்கள், துறவுகள், குடும்பம், மனைவி, பிள்ளைகள். தேவ ஜனங்களை, இந்த இம்மையை விட்டு நாம் பரலோகத்திற்கு போகும் பொழுது, மறுமைக்கு போகும் பொழுது எதெல்லாம் கொண்டு வந்தோமோ எதுவுமே நம்ம கொண்டு வரல. அது எதையுமே நம்ம கொண்டு போக முடியாது. எதையுமே நம்ம கொண்டு வராததுனால தேவ ஜனங்களை, நம்ம கையில இருக்கிற எந்த ஆசீர்வாதமும் எந்த உலக பொருளும் நம்ம கூட வரப்போகிறது இல்லை. நம்ம கூட வரப்போகிறது நித்தியமா நம்ம கூட இருக்க போகிறது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவர் தருகிற ஆசீர்வாதம் வேதனையை கூட்டாது என்று இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லை. இன்னைக்கு நீங்கள் வெட்கப்பட்டு போகிற லெவல்ல ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம், ஒரு புயல் அடித்திருக்கலாம், ஒரு சேலஞ்சில் இருக்கலாம், ஒரு யுத்தத்தில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மகனை உன்னை விடுவிக்க வந்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். விடுதலை இல்லாதது போல இருக்கலாம், சூழ்நிலைகள் உங்களை கடந்து போய் கொண்டிருக்கலாம், பிரச்சனைகள் உங்கள் தலைமையில இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து பேசுகிறார், அவருடைய வார்த்தை மூலமாக உங்க கூட கன்ஃபார்ம் பண்ணுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன். அந்த அக்கினி ஜுவாலையை 7 மடங்காக்கினாங்க. ஆண்டவருடைய கரம் உதவி செய்தது போல இல்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் கைகளை கட்டினார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்யவில்லை தான். 7 மடங்கு அக்கினியின் உக்கரங்கம் ஏறினது. ஆண்டவர் உதவி செய்ய வரவில்லை. தூக்கி சென்றார்கள், வரவில்லை. அக்னியினுடைய கொடூரத்தினால கிட்டத்தில் உள்ளவங்க சாகுறாங்க. ஆனாலும் ஆண்டவரை வரவில்லை. உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது, வரவில்லை. அக்னிக்குள்ளாக எரியும் பொழுது உள்ள ஆல்ரெடி இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்ரு நம்மளை எங்க முடித்திரலாம் நினைக்கிறானோ, சத்ரு எந்த இடத்துல உங்களை தலை குனிந்து உங்க விசுவாசத்தை தட்டலான் இருக்கிறானோ, அந்த உச்சத்தில், அந்த உபத்திரத்தின் உச்சத்தில் அவர் இருக்கிறார். அவருக்கு தெரியும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, என்னை நேசித்த என் பிள்ளைகளே, உங்க கைகளை கயர்னால கெட்டுனா நீங்க சாக போவதில்லை. அக்னி 7 மடங்கு கூடுனதுனாலும் நீங்க சாக போவதில்லை. போர் வீரர்கள் உங்களை தூக்கி கொண்டு வர்றதுனால சாக போவதில்லை. நீங்க எங்க சாவீர்கள்? அக்னியில விழுந்தா செத்துருவீங்க. உங்க அப்பாவாகிய நான் ஆபத்து காலத்துல உன் கூட இருப்பேன்னு சொன்னேனே, ஆபத்து காலத்துல அனுகூலமான உதவியா இருப்பேன்னு சொன்னேனே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்ன தெய்வன், நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொன்ன தெய்வன், உன் ஜீவன் எங்க போகுமோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த அக்னி ஜுவாலைக்குள்ள அவர் நின்னாரு. இன்னைக்கு அதே ஆண்டவர் சொல்றாரு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க ஆவியை பார்த்து அவர் சொல்லுகிறார், பேசுகிறாரு. எந்த இடத்துல உங்க தலை குனியணும்னு நினைச்சானோ பிசாசு, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு போகணும்னு நினைச்சானோ, எந்த இடத்துல இயேசுப்பாவை நீங்க வேண்டான்னு சொல்லணும்னு நினைச்சானோ, எந்த இடத்துல உங்க விசுவாசம் தள்ளாடி 4 பேர் அவமானப்படுத்தணும்னு நினைச்சானோ, அந்த இடத்துல கர்த்தர் நிற்கிறார். என் பிள்ளைக்கு ஜீவனுடைய ஆபத்து இருக்குது, என் பிள்ளையினுடைய ஜீவன் பிசாசினால் திருடப்படும், அந்த இடத்துல அவன் குறி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் கர்த்தர் அங்க இருப்பார். ஆண்டவர் உங்க முகங்களை வெட்கப்பட விடுவதில்லை என்று பேசுகிறார். இந்த ஆரம்ப நாட்கள்ல இந்த வாரத்தினுடைய முதல் நாள்ல இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்க எப்போ வேணாலும் இதை கேட்கலாம். ஆனா இன்னைக்கு இதை கேட்கிறவங்க ஆண்டு சொல்லுகிறார், God is going to prepare you.
உங்களை ஆயத்தப்படுத்த சுத்தமா இருக்கிறார். தூதர்களுடைய பாதுகாப்பு இறங்க போகிறது. உங்க பிள்ளைங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. நீங்க ஆராதிக்கும் பொழுதே சங்கிலிகள் அசைய போகிறது. நீங்க பாடும் பொழுதே தேவனுடைய அபிஷேகம் இறங்க போகிறது. வார்த்தையை கேட்கும் பொழுதே கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்ப போகிறது. எத்தனை பேர் ஆயத்தப்படுகிறீங்க? ஆண்டவரே நான் ஆயத்தப்படுகிறேன் அப்பான்னு சொல்லுகிற ஒவ்வொரு தேவ ஜனங்கள் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. பார்த்து சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை இயேசு அப்பா, உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. ஓ கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே. சொல்லுங்க. இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறே, இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர் என்னை இறுதி வரை. எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க தேவச்சனமே. இறுதி வரை, ஓ இறுதி வரை. பாதி வழியில் நிறுத்தி செல்ல அவர் மனிதன் அல்ல, அவர் நம்பிக்கை துரோகி அல்ல. இறுதி வரை, இறுதி வரை. For the more lost, இறுதி வரை என்னை நடத்துவார் சொல்லுகிற தேவ ஜனங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்பா வந்து சொல்லுங்க. இறுதி வரை என்னை நடத்துவி, இறுதி வரை என்னை நடத்துவி, நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை ஓ அப்பா நான் உமது பிள்ளை. ஓ அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு தேவச்சனங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கிறாரா? உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கிறேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் சொல்லுவோம், அநேக துன்பங்கள் வந்தாலும் நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் உண்டு தேவச்சனமே. அனைத்திலும் இன்று நீர் விடுவிக்கிறீரப்பா. எல்லாவற்றிலும் இருந்து இயேசு விடுவிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அவமானம் அடைவதில்லை. இந்த மீட்டிங்ல யாரெல்லாம் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ உங்களுடைய நெத்தியில பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். உங்க முகங்கள் அவமானப்படாது. நான் ஆவியில் பார்க்கிறேன்.
The names are written. The letters are being written. உங்க நெத்தியிலே எழுதப்படுகிறது. அவமானம் அடைவதில்லை. என் பிள்ளைகள் அவமானம் அடைவதில்லை. ஸ்கூல்ல அவமானம் அடைவதில்லை. காலேஜில் அவமானம் அடைவதில்லை. தொழிலில் அவமானம் அடைவதில்லை. தேவ சித்தத்தை செய்வதில் அவமானம் அடைவதில்லை. அவமானங்கள் வரும், உங்க தலையை உயர்த்துவார், உங்க நெத்தியிலே எழுதுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருடைய சிரசில கர்த்தருடைய கரம் எழுதுகிறது. எல்லாரும் விசுவாச அறிக்கை எடுங்க பார்க்கலாம். அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். சொல்லுங்க, நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நான் நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, ஆமென், உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. ஆமென், ஒரு நன்மையும் குறைவதில்லையே, எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, அவமானம் அடைவதில்லை. தேவ ஜனங்கள் சொல்லுங்க, விசுவாச அறிக்கை எடுங்க. உங்க வீட்டுல எழுப்பி நின்று ஆராதிங்க. வாய்ப்பு இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்கள் எழுப்பி நின்று சொல்லுங்க. சிஸ்டர், எழுப்பி நில்லுங்க, காலூன்றி நில்லுங்க. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. எழுப்பி நின்று ஆராதிச்சு பாருங்க. கட்டு உடையுது. வாய்ப்பு இருக்கிற தேவ ஜனங்கள் நின்று ஆராதிங்க. கர்த்தருடைய அக்கினி உங்க வீட்டுக்கு மேல இறங்குது, உங்க கணவர் மேல இறங்குது, உங்க பிள்ளைகள் மேல இறங்குது. மகிமை, மகிமை, மகிமை. ஆமென், ஆமென், ஆமென். பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா, அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. துதிப்பேன், சோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் என் நாவில் என் நேரம். சொல்லுங்க, சொல்லுங்க. துதிப்பேன், சோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் என் நாவில் என் நேரம். ஆமென், ஆமென். என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். சொல்லுங்க, என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பணத்துல அல்ல, சுகத்துல அல்ல, சொத்துல அல்ல, கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோர். ஆமென், அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோர், அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோர், அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோர், அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. எல்லாரும் சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, அப்பா, நான் அவமானம் அடைவதில்லை என்று விசுவாச அறிக்கை இடுங்க. தேவ ஜனமே, உங்க வாயின் வார்த்தையின்படியே கர்த்தர் உங்க நிந்தனைகளை மாற்றுகிறார். உங்க அவமானங்கள் மாறுகிறது. அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. என்னப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானப்படுவதில்லை. அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா தேவ ஜனங்களும் இணைந்து சொல்லுங்க, அப்பா, நான் உமது பிள்ளை, நான் ஒரு நாளும் அவமானப்பட்டு போவதில்லை. தேடினேன், கூப்பிட்டேன், பதில் தந்தீரே, பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. தேடினேன், கூப்பிட்டேன், பதில் தந்தீரே, என் பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல், என் எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல், யெகோவா தேவன் பார்த்துக்கொள். என் யெகோவா தேவன் பார்த்து
காத்துக்கொள்ளு. சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அப்பா நான் உமது பிள்ளை. இயேசு அப்பா, அவமானம் அடைவதில்லை. எல்லா தேவஜனங்கள் சொல்ல சொல்ல அவமானத்தின் ஆவிகள் உங்களையும் உங்க குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. ஒரு வெற்றி உள்ள இறங்குகிறது, ஒவ்வொரு முன்னேற்றம் உள்ள இறங்குகிறது. ஆமென் ஆமென். அவமானம் அடைவதில்லை, என்னப்பா நான் உமது பிள்ளை. சொல்லுங்க சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஆமென் ஆமென். அப்பா உமது பிள்ளை, இயேசு அப்பா, அவமானம் இயேசு அப்பா. எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா நான் அவமானம் அடைவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை, என் குடும்பம் அவமானம் அடைவதில்லை. இந்த வரக்கூடிய நாட்கள்ல, இந்த புதிய வருஷத்துல நான் அவமானம் அடைவதில்லை. உற்சாகத்தோடு ஆவியில் நிறைந்து, ஓ நான் உங்க பிள்ளைப்பா, நான் அவமானம் அடைவதில்லை. ஆமென் ஆமென். உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. என்னப்பா உமது பிள்ளை, நான் ஒரு நாளும் அவமானம் அடைவதே இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஒரு நாள் அவமானம் அடைய போறது இல்லப்பா. நான் கிறிஸ்துவுக்காக சிலுவையை சுமப்பேனே தவிர நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் தோத்து போவதில்லை. தேவ ஜனங்களை நம்ம ஆண்டவருடைய அழகு கடைசியில வந்து காப்பாற்றுவார். அதுதான் அவருடைய சிறப்பு. அவர் நம்மளை கைவிட போவதில்லை. யுத்தம் மாறுதலை முடியும். ஆமானே பாருங்கள், ஆமானுடைய வாழ்க்கையை பாருங்கள். மொர்தெகாய்க்கு விரோதமாக ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணினான். யூத ஜனங்களை அழித்து தள்ளலாம் நினைத்தான். கடைசியில பாருங்க, எல்லா இடத்திலையும் கர்த்தர் வந்து அது மகிமையா இருக்காரு. கடைசியில வருவார், எங்க வேணுமோ அங்க வருவார், எந்த இடத்துல தேவையோ அங்க வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் வந்தாரு, சூழ்நிலை தலைகீழ மாறிச்சு. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில கால் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசமுடைய ஒவ்வொரு பேரும் அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை. அப்பா உமது பிள்ளை. எல்லாரும் சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை. அப்பா உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்படியே ஒரே ஒரு வரி சொல்லுவோம், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். ஹalleluya ரபா ஷதலபா லேகோ ஷபா லாதுரோஸ் யாந்தலரோஸ். தேவ ஜனங்களே, அநேக வீட்டில் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து தேவனை தேடுகிற அநேகர் ஆண்டவர் காட்டுகிறார். தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு செபிக்கிற அநேகர் ஆவியானவர் காட்டுகிறார். உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழ திருப்பி போட போகிறார். உங்களுடைய வாழ்க்கை ரூபம் மாறப்போகிறது. எஸ்தருக்கு ஒரு ரூபம் இருந்தது, அது ஒரு அடிமையின் ரூபம். கர்த்தர் அந்த அடிமையின் ரூபத்தை மாற்றினார். அது ஒரு அரச ரூபமாக மாறினது.
அது அரச குலத்தினுடைய ரூபமாய் மாறினது. தேவ ஜனங்களே, உங்க ரூபத்தை கர்த்தர் மாற்றுகிறதை நான் ஆவியில் பார்க்கிறேன். தேவ ஜனங்களே, ஆவியானவர் உங்க ரூபத்தை மாற்றுகிறார். குழியில் கடந்த யோசேப்புக்கு ஒரு ரூபம் இருந்தது, அடிமையின் ரூபம். நாள் வந்தது, அரச ரூபம் வந்தது. இன்னைக்கு அடுப்பு கறி போல இருக்கிற உங்க வாழ்க்கையினுடைய ரூபத்தை கர்த்தர் மாற்ற வந்திருக்கிறார். கர்த்தருடைய தூதர்கள் இறங்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறாங்க. அநேகருடைய வாழ்க்கையில டிசைன்ஸ் உண்டாகிறது, அழகு உண்டாகிறது, மேன்மை உண்டாகிறது, கனம் உண்டாகிறது. அபிஷேக தைலத்துக்கு மேன்மை உண்டு. கெட்டு போகாத அபிஷேக தைலத்திற்கு மேன்மை உண்டு. இன்னைக்கு யாருக்கு தலையிலெல்லாம் அபிஷேகம் இருக்குதோ, நீங்க அதிக பாடுகளுக்குள்ளாடி பேர்ப்பீங்க, அதிக நிந்தனைக்குள்ள பேர்ப்பீங்க, அதிக பரியாசத்துக்குள்ள பேர்ப்பீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அபிஷேக தைலம் யார் தலையில இருக்குதோ, யாரெல்லாம் உண்மையா ஆண்டவருக்காக நிற்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்றீங்களோ, வேதனையோடு இருக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பந்தி இருக்கிறது, ஒரு பந்தி இருக்கிறது. கர்த்தர் உங்களை மறக்கவில்லை. தாவீது சொல்லுகிறார், அவர் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த நாட்கள் உங்க தலையை அபிஷேகம் பண்ணி உங்க பாத்திரம் நிரம்பி வழிய வைப்பார். நான் பார்க்கிறேன், நீங்க கெட்டப்பட்டிருக்கிறீங்க. அநேகர் இன்னைக்கு கர்த்தருக்காக கெட்டப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு நன்மைகள் தேடி வருகிறது. உங்களை நேசிக்கிறவர்களை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிறார். உங்களை நேசிக்கிறவர்களை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிறார். இது சிலருடைய தீர்க்க தரிசனம். சிலர் நொந்து போயிருக்கிறீங்க, சிலர் உடைக்கப்பட்டு இருக்கிறீங்க. என்ன பார்க்க கூட யாரும் வரலன்னு சொல்றீங்க. கர்த்தர் சிலரை அனுப்புகிறார் உங்களுக்காக. அநேகர் யுத்த களத்தில் இருக்கிற பாஸ்டர், நான் யுத்தத்தில் இருக்கிறேன் ஐயா, நான் யுத்தத்தில் இருக்கிறேன், என் குடும்பமே யுத்த களத்துக்குள்ள இருக்குது, ஒவ்வொரு நிமிடமும் சண்டை கூக்குரல்னு சொல்லுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானுடைய சமாதானம் உங்க வீட்டுக்கு வருகிறது. ஆவியில பார்க்கிறேன், சிலருக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். முடிவு வெற்றியா மாறப்போகிறது. சகோதரியே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். புஷ்பலதான் ஒருத்தர் இருக்கிறீங்க, ஒரு சகோதரி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய மகிமை உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறது. ஆசிஷ்னு ஒரு பேரை பார்க்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். லேகோ ஷாபா ராதா ராபா கேப்ரியல்னு ஒரு சகோதரனை பார்க்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். லேபோரோ ஷாபா ராதா ராபா ஷியாந்தல ரபா, லேபோரோ ஷியாந்தல ரபா. கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டு இருக்குது, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீங்க தோத்து போவதில்லை. மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கிறாங்களா? மருத்துவம் கைவிட்டுட்டா, மருத்துவம் கைவிட்டு உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் செபிங்க. உங்களுக்காக ஒரு விசேஷித்த மகிமை இறங்குகிறது, உங்களுக்காக ஒரு விசேஷித்த ஆரோக்கியம் இறங்குகிறது. இப்பொழுதே செபிங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்கப்பா, உங்களை கர்த்தர் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் தொடுகிறார். சிலருடைய கால்களில் உள்ள வியாதிகள் இப்பொழுது மறைகிறத நான் பார்க்கிறேன். ஐயா, உங்க கால்களில் உள்ள கட்டு இப்பொழுது கலந்து கொண்டு இருக்கு. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க கால்களை விடுதலையாக்குறதை பார்க்கிறேன். சுகர்னால அநேகருக்கு வியாதிகள், அநேகருடைய கால்களில் பயங்கரமான வியாதிகள் இருக்கிறத நான் ஆவியில பார்க்கிறேன். ஆண்டவர் ஒரு ஐயாவை தொட்டு சுகமாக்குறத நான் பார்க்கிறேன். யாரெல்லாம் அந்த ஹீலிங் ஜபத்துல மருத்துவர்கள் கைவிட்டுட்டார்கள், ஆனா நான் கர்த்தரை பார்க்கிறேன். சொல்ற ஒவ்வொரு பேருக்கு இப்பொழுது ஒரு டிவைன் ஹீலிங் இறங்கி கொண்டிருக்குது. எந்த இடத்துல வியாதியோ அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் இப்பொழுது தொடுகிறது. சகோதரியே, அந்த கட்டி உன்னை விட்டு இப்பொழுது மறைந்து போகிறது. சகோதரியே, அந்த கட்டி நீ மறைகிறதை உணர்கிற. எல்லா வயிற்று பகுதியில் உள்ள வேதனைகள் அநேகருக்கு மறைந்து கொண்டிருக்கிறது. எல்லா இருளின் வியாதிகள் கர்த்தர் உங்களை விட்டு மாற்றி கொண்டிருக்கிறது ஆவியில் பார்க்கிறேன். எலும்பி நடக்க முடியாதவர்களுக்கு கால்களில் ஒரு பலன் இறங்குகிறது. ரொம்ப நாளா சத்துரு கட்டி வச்சுட்டானா? கட்டி வச்சது எதுக்கு தெரியுமா? ஒரு பெரிய விடுதலை வருதுன்னு அவன் பார்த்துட்டான். 18 ஆண்டுகளாக ஆபிரகாமின் குமாரத்தியை கட்டி வைத்தானா. இயேசு அவளுடைய முதுகு தண்டை சுகப்படுத்தினான்.
இன்னைக்கு அநேகருடைய கால்களை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். தாயாரே, நீங்க எழும்பி நடப்பீங்க. அந்த பலவீனம் மாறுகிறது. காது பலவீனம் உள்ளவங்க, சத்தம் கேட்காதவங்களுக்கு சத்தம் உண்டாகுகிறது. ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் ஹீலிங் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை. காதுகள் திறக்கப்படட்டும், இருளின் ஆவிகள் வெளியேறட்டும், ஜனங்கள் விடுதலை ஆவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விடுதலை சம்பவிப்பதாக. விடுதலை உண்டாகுகிறது. சில ஆவிகள் உங்க வீட்டை விட்டு வெளியேறுகிறதை பார்க்கிறேன். உங்க குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு, உங்க பிள்ளைகளுக்கு வியாதிகளை கொண்டு வந்து, உங்க கணவருக்கு வியாதியை கொண்டு வந்து, உங்க குடும்பத்தில் பெரியவர்களுக்கு வியாதியை கொண்டு வந்து, ஆமீன், இருக்கிற உபத்திரவத்தில் இன்னும் கொஞ்சம் உபத்திரவத்தை கூட்டுகிற ஆவிகள் வெளியேறுகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு ஊழியக்காரனாக நான் ஆவியில் தரிசிக்கிறதை சொல்லுகிறேன். சில கடனின் ஆவிகள் உங்க வாழ்க்கையை முன்னேற விடாம ஆட்டோபஸ் போல பல கைகளை உடைய ஆவிகள், இங்க முன்னேறினா இன்னொரு இடத்துல தடை. ஆட்டோபஸுக்கு பல கைகள் உண்டு. தேவச்சனங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த ஆட்டோபஸ் என்ற மீனுக்கு பேர் தமிழ் எனக்கு தெரியாவிட்டாலும் இந்த ஆட்டோபஸுக்கு 8 கரங்கள் உண்டுன்னு சொல்லுவாங்க. 2 கை உள்ள ஒரு யுத்த வீரனை ஜெயிக்கிறதுக்கே நமக்கு கஷ்டம். ஏன்னா அவன் 2 கையில தாக்குவான். ஆவியானவர் காட்டுகிறார், 8 கைகளை கொண்ட இந்த ஆட்டோபஸ், இந்த ராட்சத மீனை போல் உருவத்தில் உள்ள அந்தகார ஆவி உங்க குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறது. இந்த 8 கைகளை வைத்து அது என்ன தெரியுமா செய்யும்? ஒரு இடத்துல நீங்க தப்பிச்சிங்கன்னா ஒரு கையை உபயோகப்படுத்தும், இன்னொரு இடத்துல தப்பிச்சிங்கன்னா 2வது கையை உபயோகப்படுத்தும், ஒரு 5வது இடத்துல தப்பிச்சிங்கன்னா 5வது கையை உபயோகப்படுத்தும், இன்னொரு சின்ன வாசல் திறந்திருக்குன்னு தப்பிச்சு ஓடிங்கன்னா 6வது கையை உபயோகப்படுத்தும். கொஞ்சம் நீங்க ஜெபிச்சு வெளியே வரலான்னு பார்த்தா 7வது கையை உபயோகப்படுத்தி இன்னும் கட்டும், உங்களை ஜெபிக்க விடாது. கர்த்தர் இன்னைக்கு தூதனை அனுப்பி அந்த ஆவிகளை வெளியே போக பண்ணுகிறார். இனி வாழ்க்கையில சில விடுதலைகள், எதெல்லாம் தாமதமா இருந்துச்சோ, எதெல்லாம் கெட்ட முடியலையோ, எந்த டியூவெல்லாம் முடங்கி போய் கிடந்துச்சோ, எந்த ஜெப வாழ்க்கை உடைந்து போய் கிடந்துச்சோ, எதெல்லாம் இந்த அசுத்த ஆவி பிடித்து வச்சிருந்ததோ, இப்பொழுது அந்த ஆவி வெளியேறுகிறது. ஜனங்கள் விடுதலை ஆகுறீங்க. லைஃப் இஸ் ஓப்பனிங், the destiny is opening. கர்த்தருடைய ஆவியானவர் சிலருடைய மந்திர பூட்டுகளை திறந்து கொண்டிருக்கிறார். நீங்க முன்னேற முடியாம தடைபட்டு இருந்தீங்க, வீட்டுக்குள்ளே அடைந்திருந்தீங்க, சபைக்கு போக முடியாம இருந்தீங்க, ஜெபிக்க முடியாம இருந்தீங்க, கணவரோடு பேச முடியாத ஒரு தொந்தரவு, சண்டை, போராட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். அந்த விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. படிப்படியாக விடுதலை வரும். வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் முன்னேறினார், நாளுக்கு நாள் விடுதலை அடைந்தார். தேவ ஜனங்களை, நீங்க நாளுக்கு நாள் முன்னேறுவீங்க. ஒரே நாள்ல நடக்கலன்னு கவலைப்படாதீங்க. ஒரு குறிப்பிட்ட விடுதலைக்காக கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டி இருப்பார். ஒவ்வொரு நாளும் உங்கள் சுபாவம் மாற மாற, உங்கள் ஜெபம் கூட கூட கர்த்தருடைய கரம் கிரியை செய்கிறத பார்ப்பீர்கள். எத்தனை பேர் நன்றி செலுத்துறீங்க? இந்த பொல்லாத ஆவிகள் உங்க குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறதற்காக, கடன் ஆவிகள், பொல்லாத பெரிய பெரிய ஆவிகள், பார சுமை உங்க மேல அழுத்துக்கிற ஆவிகளை கர்த்தர் இப்பொழுது வெளியேற்றி கொண்டிருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி சொல்லுவோமா? அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, உமது பிள்ளை. அப்பா, உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை இயேசு அப்பா. தேவச்சனங்களே, சுசீலான்னு ஒரு சகோதரி ஆண்டவர் கூப்பிடுகிறார். மனோன்னு ஒரு பேரை பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க குடும்பத்தை நேசிக்கிறார். உங்க குடும்பத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறார். உங்க குடும்பத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். திருமணத்திற்கு எனக்கு நகையிலேன்னு கவலையோடு இருக்கிற சகோதரியே, நகை சம்பந்தமான பிரச்சனைகளோடு இருக்கிறவங்க அநேகர் இருக்கிறீங்க. சிலருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். இவ்வளோ இருந்தால் தான் என் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு நிறைய பேர் வேதனையோடு இருக்கிறீங்க. சிலர் நகை போடுகிறது கிடையாது, சிலர் கிறிஸ்துக்குள்ள வந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நெருக்கத்தில் உள்ளவங்க நகை அடமான வைத்து வேதனையில் இருக்கலாம்.
ஆவியானவர் காட்டுகிறார். எந்த நபருக்கு உரியதோ அது அந்த நபருக்கு இந்த வாக்குத்தத்தம், இந்த தீர்க்க தரிசனம் போய் கிரியை செய்யும். குழந்தைய கையில தூக்கி கொண்டு இருக்கிற ஒரு சகோதரியா என்று காட்டுகிறார். நீங்க எந்த வேதனையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. 1 வயது 2 வயதுக்குள்ள ஒரு வாலிப ஆம்பளை பையனா மாறப்போகிற ஆம்பளை பிள்ளையை நான் பார்க்குறேன். நல்ல ஒரு வாட்டஞ்சாட்டமான பையனை தூக்கி கொண்டு இருக்கிறீங்க சகோதரி. ஆனால் என்ன வேதனை எனக்கு தெரியல. நீங்கள் பரிதாபத்தோடு வேதனையோடு இருக்கிறீங்க. அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு தான் அநேக நேரம் கிச்சனில் சில வேலைகளை செய்கிறீங்க. அந்த பிள்ளையை கையில் தூக்கி கொண்டு நீங்கள் சில அவமானங்களை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க, சில நிந்தனைகளை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சில அவமானங்கள் ஆண்டு சொல்லுகிறார், அவமானம் அடைவதில்லை, நம்ம அப்பா கைவிடுவதில்லை, அப்பா கைவிடுவதில்லை, இயேசு அப்பா கைவிடுவதில்லை. தெய்வ ஜனங்களே, வேத புஸ்தகம் திறந்திருக்கிறத நான் ஆவியில் பார்க்கிறேன். திறக்கப்பட்ட உயிருள்ள வார்த்தை இன்னுக்கும் உயிரோடு இருக்கிறது. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், என் தேவாதி தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு இருக்கிறது. என் சிறுமையில் இதுவே என் ஆறுதல் என்று வேதத்தில் பக்தன் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டிருக்கிறவர்களே, தாகத்தோடு இருக்கிறவர்களே, பசியோடு இருக்கிறவர்களே, ஓடி வாருங்கள். இந்த வேதத்தின் அன்றைக்கு ஓடி வாருங்கள் என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். இந்த ஜீவ வார்த்தையின் அன்றைக்கு ஓடி வாருங்கள். கர்த்தர் சமூகத்துக்கு ஓடி வாருங்கள் காட்டுகிறார். தாகம் உள்ளவர்கள் திருப்தி ஆவீர்கள், பசி உள்ளவர்கள் போஜனத்தை பெற்றுக்கொள்வீர்கள், வேதனை உள்ளவர்கள் வேதனையில் இருந்து விடுதலை ஆவீர்கள். தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு ஓடி வாருங்கள். அவருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒருத்தருக்கும் ஒரு குறைவும் இருக்காது. தேவஜனமே, வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதாம். ஆம் தேவஜனமே, வேத வசனம் 100க்கு 100 உண்மை. இந்த வசனங்கள் நம்ம ஆவியோடு இணைய வேண்டும். ஏன் இந்த செய்தி, ஏன் இந்த வார்த்தை? கர்த்தருடைய வேதம் எத்தனை நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறது, எத்தனை ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறது. ஆனால் நமது வாழ்க்கையில் அது ஏன் நிறைவேறவில்லை? வேதம் சொல்லுகிறதே, நாம் வாளாகாமல் தலையாகுவோம் என்று சொல்லுகிறதே. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொல்லுகிறதே. நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. சிங்கக்குட்டிகள் பட்னியா இருந்து தாழ்ச்சியா இருந்தாலும் தேவனை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லைன்னு சொல்லுகிறதே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டோடைய வேதம் ஆண்டவர் சொல்லுகிறதாக சொல்லுகிறதே. இதை நன்மைகளை, எத்தனையோ நன்மைகளை பரிசுத்தவான்கள் அனுபவித்தார்கள். தேவ ஜனங்களே, நாம் இன்றைக்கு இந்த பரிசுத்தமான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் இருதயம் வசனத்துக்கு நேராக திருப்பப்பட வேண்டும். இன்னைக்கு மனிதர்கள் என்ன சொல்றாங்க, உலகம் என்ன சொல்லுகிறது, உலகத்தார் என்ன சொல்றாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்க? தேவ ஜனங்களே, மனுஷனுடைய வார்த்தை நம்மளை கவலைப்படுத்தும், மனுஷனுடைய வார்த்தை நம்மளை பயப்படுத்தும். டாக்டரும் ஒரு மனுஷன்தான், டாக்டர் சொல்லுகிற வார்த்தைகள் நம்மை பயங்காட்டலாம். வக்கீல் ஒரு மனுஷன்தான், வக்கீல் சொல்லுகிற வார்த்தைகள் பயங்காட்டலாம். யார் எதை சொன்னாலும் மனுஷனுடைய வார்த்தையில விசுவாசம் இருக்காது. மனுஷனுடைய வார்த்தை இருக்கிற விசுவாசத்தையும் உங்களை விட்டு அகற்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட போயிட்டு பேதுரு சொல்லுகிறார், ஐயா, சிலுவை மரணம் வேண்டாம், நீர் எதற்கு இந்த பாடுகளை சகிக்க வேண்டும் என்று கேட்கிறார். தேவனுடைய பரம திட்டம். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்கன்னா, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதுன்னா, நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய நம்பிக்கையை பெற்றிருக்கிறீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியான இந்த பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, அதற்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த தியாகம்தான். அப்பேற்பட்ட பெரிய தியாகத்தை தடுத்து நிறுத்த பேதுரு மூலமாக சாத்தான் கிரியை செய்தான். உடனடியாக மனுஷனுடைய ஆலோசனையை இயேசு கேட்காமல் ஆண்டவர் சொன்னார், நீ மனுஷ பிரகாரமாக இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் யோசிக்கிறது போல யோசிக்கிறாய். தேவ ஜனங்களே, மனிதர்கள் யோசிக்கிறது போல யோசித்தால் தேவனுடைய வார்த்தை நம்மில் நிறைவேறாது. அதனால்தான் சிங்கக்குட்டிகள் பட்னியா இருந்து தாழ்ச்சியா இருந்தாலும் கர்த்தரை தேடுறவர்களுக்கு குறைவில்லை என்று சொன்ன வார்த்தை நம்ம வாழ்க்கையில் ஏன் நிறைவேறவில்லை? எண்ணெய் மாவு குறைபடாதுன்னு சொல்லி இருக்கிறது ஏன் நிறைவாகவில்லை?
கர்த்தர் உங்கள் பாரத்தை எல்லாம் சுமப்பாருன்னு போட்டிருக்கிறது ஏன் நிறைவாகவில்லை? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதே ஏன் அது நம்ம வாழ்க்கையில் பலிக்கவில்லை? ஆண்டவர் சொல்லுகிறார், மனித மார்க்கமாக யோசிக்கிறவர்கள் உண்டு. மார்த்தாலும் மரியாளும் நல்ல எடுத்துக்காட்டு. கர்த்தர் சமூகத்தில் ஒரு நேரம் கிச்சன் டியூட்டி, ஒரு நேரம் அடுப்பாங்கரையில் உள்ள டியூட்டியை முடக்கிட்டு அதை விட்டுட்டு வந்து மரியாள் ஆண்டு சமூகத்தில் இருக்கும் பொழுது மார்த்தாள் ஏதோ பயங்கர கவலையில் இருந்தாள். அவளுக்கு புரியவில்லை. அவள் மனித மார்க்கமாக யோசித்தாள். சமையல் யார் செய்வா, வீட்டுக்கு யார் சாப்பாடு போடுவா என்று யோசித்தாள். ஒரு நேரம் தானே கட் பண்ணாங்க, ஒரு நேரம் தானே ஆண்டோடைய வார்த்தைக்காக கேட்கறதற்காக சமையல் அறையில் இருந்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருந்தாங்க. எப்பொழுதும் சமையலை செய்யாமல் இயேசு பாதத்திலே இருந்திருந்தால் கோபப்பட்டால் அது கருத்து உண்டு. இயேசு எப்பொழுதும் ஒன்றும் பெத்தானியா கிராமத்தில் வந்து லாசருடைய வீட்டில், அதாவது மார்த்தாள் மரியாளுடைய வீட்டில் எப்பொழுதும் ஒன்றும் இருக்கவில்லையே. எப்போமாவது தானே வந்தார். அது எப்போமாவது வந்த இயேசுவின் பாதத்தில் ஒரு நேரம் உட்கார்ந்து அந்த உலக ஆகாரத்தை நிறுத்திட்டு ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற அந்த அப்பம், அந்த ஜீவ அப்பத்தை கொஞ்ச நேரம் கேட்கறதுல ஒரு தப்பு இல்லையே. ஆனால் அது மார்த்தாளுக்கு புரியவில்லையே. ஏனென்றால் நம்மை விட்டு எடுபடாத அந்த வார்த்தை அது நமக்கு தேவையாக இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சொல்லியிருக்கிறதே. அந்த ஒவ்வொரு வார்த்தை நமக்கு வேண்டாமா? வாரத்தில் 7 நாளும் சமைக்கிறோமே, ஒரு நாளாவது ஆண்டவர் வார்த்தையை கேட்க வேண்டாமா என்ற உணர்வு மார்த்தாளுக்கு இல்லை. இதுதான் உலகத்தாரை போல யோசிக்கிற எண்ணம். அந்த ஒரு நேரம் மரியாள் ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்த உடனே வேலைக்கல்லிக்கு பிள்ளை சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து வேலைக்கல்லனுக்கு பைபிள் சாஸ்திரம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா பைபிள் எடுத்துகிட்டு போய் உட்காந்துருவாங்களாம், ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்களாம். நான் கேட்டால் நான் பைபிள் வாசித்துட்டு இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன். தேவ ஜனங்களே, அது ஒரு விதமான தவறு. தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவங்களால் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. வேதத்தையும் வாசிக்க வேண்டும், குடும்பத்தையும் கவனிக்க வேண்டும், சபைக்கும் செல்ல வேண்டும், வீட்டில் சமையலும் செய்ய வேண்டும். இன்றைக்கி நான் சபைக்கு போகிறேன் அதனால் சமையல் செய்ய மாட்டேன், தயவு செய்து அப்படி சொல்லக்கூடாது. ஏனென்றால் நம்ம கர்த்தருக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு வீட்டில் செய்யாமல் இருந்துடக்கூடாது. வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க, அறகுறை கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து முழு நேரம் கர்த்தருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை கவனிக்காமல் போயிடுறாங்க. தேவ ஜனங்களை, ஆண்டு எங்கேயும் அப்படி போடவில்லை. சிலுவையில் தொங்கின இயேசு ரத்தம் சிந்தி கொண்டு இருக்கும் பொழுது கூட தன் தாயை தன்னுடைய சீஷனாகிய யோவான் கையில் ஒப்பு கொடுக்குறாங்க. இதோ உன் தாய், இதோ உன் மகன். அருமையாக ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் கூட தன் தாயை கவனித்துக் கொள்ளு, இனிமே நான் போகிறேன், என் தாயை கவனித்துக்கொள் என்று சொன்னார். ஆம் தேவ ஜனமே, ஒரு பக்கத்தில் இயேசு சொன்னார், யார் என் தாய், யார் என் சகோதரர்கள், வேத வசனத்தை கேட்கிறவர்கள் அல்லவா என்று சொன்னார். அப்படி என்றால் ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் இருக்கிறது போல ஆண்டவர் பேலன்ஸாக நடந்தார். வசனத்தை கேட்கிறவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார், சொந்த உலக தாய்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், 7 நாள் சமையல் அறையில் கடந்து சாப்பாடை சாப்பிட்டாங்க. அது மாம்ச சாப்பாடு. ஆனால் ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்தது ஆவிக்குரிய சாப்பாடு. அதை தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். அந்த வார்த்தைக்கு மரியாள் ஒரே ஒரு நேரம் தான் ஒதுக்கி வைத்தார்கள். மார்த்தாள் அந்த ஒரு நேரத்தை கூட கொடுக்கல. 7 நாள் சாப்பிட தெரிஞ்ச அவர்கள், 7 நாளில் 3 நேரமும் சாப்பிட தெரிஞ்ச அவர்களுக்கு வசனம் என்ற ஆகாரத்தை சாப்பிட தெரியவில்லை. அந்த ஒரு நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்ததுனால, ஏன் கொடுத்தாய், சமையல் அறைக்கு வரவில்லையா, ஆண்டவரே உமக்கு இது தவறாய் தெரியவில்லையா, நான் கிச்சனில் கடந்து கஷ்டப்படுகிறேன், என் சகோதரியோ உம்முடைய பாதத்திலிருந்து வார்த்தையை கேட்கிறாளே, இது உமக்கு தப்பா தெரியவில்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டு சொன்னார், எல்லாம் உன்னை விட்டு எடுபடலாம், ஆனால் இந்த வார்த்தை உன்னை விட்டு என்றும் எடுபடாது. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள். தேவ ஜனங்களே, டாக்டராக மாறுவது நல்லதுதான், இன்ஜினியராக மாறுவது நல்லதுதான், உலக வேலைகளை செய்வது நல்லதுதான். ஆனால் அதிலும் மேலானது நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு உண்டு. இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் நமக்கு என்ன லாபம் இருக்கிறது? அந்த ஆத்மாவை மீட்டு கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தைக்கு ஒரு நேரம் லீவ் போட்டு ஒரு சாப்பாடை கட் பண்ணதுனால மார்த்தாளுக்கு கோபம் வந்தது. அப்போ ஆண்டவருடைய மனசு எப்படி இருக்கும்? 7 நாளும் நீ உலக சாப்பாடு தானே மகளை சாப்பிடுகிற, இது உன் ஆபத்தில் உனக்கு உதவி செய்யாதே.
இந்த உலக சாப்பாடு உன்னை காப்பாத்தாதே. இது மண்ணோடு உன்னை மண்ணுக்கு கொண்டு போவோமே, அந்த விண்ணுக்கு உன்னை கொண்டு போகாதே, அந்த பரலோகத்துக்கு நீ போக முடியாதே மகளே. அதை குறித்து நீ பாரம் இல்லாமல் இருக்கிறனா, நீ மனுஷ மார்க்கமா யோசிக்கிற. நீ மனுஷன் யோசிக்கிறது போல யோசிக்கிற. ஒரு தேவ பிள்ளை மனுஷன் யோசிக்கிறது போல யோசிக்க கூடாது. வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செமையாய் தோன்றுகிற பாதைகள் உண்டு, வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரணமாம். ஏனென்றால் நமக்கு கரெக்டாக தோன்ற எல்லா விஷயமும் அது மாம்ச எண்ணங்கள். அதனால தான் நாம் தேவனுடைய ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது புரிகிறதா? நம்மளுடைய லைஃப்பில் வேத வசனம் கிரியை செய்யாமல் இருக்கிறது காரணம் முழுக்க முழுக்க நம்மளுடைய சொந்த யோசனைகள், முழுக்க முழுக்க நம்ம மாம்ச எண்ணங்கள். ஆண்டு சொல்லுகிறார், அதனுடைய பவரை குறைக்க வேண்டும். அந்த மாம்ச எண்ணங்களில் நாம் வாழக்கூடாது. நாம் கர்த்தருடைய எண்ணங்களில் வாழணும்னா கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னால் கர்த்தருடைய வார்த்தையில் கர்த்தருடைய எண்ணம் இருக்கிறது. தேவ ஜனங்களே, மனுஷ மார்க்கமாய் பேதுரு யோசித்தார். மனுஷ மார்க்கமாக மனுஷனை போலவே மார்த்தாள் யோசித்தாள். மனுஷனை போல தானே யோசிக்க முடியும், இதில் என்ன தவறு இருக்கிறது என்று நாம் யோசிக்கலாம். அது 100க்கு 100 உண்மைதான். மனுஷன் மாதிரி தான் யோசிப்பான். ஆனால் அற்புதம் தேவைப்படும் பொழுது, விடுதலை தேவைப்படும் பொழுது மனுஷ மார்க்கம் உதவி செய்கிறதா? ஒரு அற்புதம் தேவைப்படும் பொழுது நம்ம தேவனிடத்தில் அல்லவா வருகிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா யார்கிட்ட வரணும்? தேவனிடத்தில் அல்லவா வருகிறோம். அந்த ஜீவ வார்த்தை அல்லவா நாடுகிறோம். அந்த ஆகாரம் நமக்கு உதவி செய்யவில்லையே. நம்ம பட்டம் படிப்பு நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகவில்லையே. ஒரு பிசாசு பிடியிலிருந்து விடுதலை ஆக்குறதற்கு ஒரு டாக்டரால் சுகப்படுத்த முடியலையே. ஒரு இன்ஜினியரால் சுகப்படுத்த முடியவில்லையே. இந்த ஊரில் உள்ள பெரிய பெரிய பதவியில் உள்ளவர்களால் ஒரு பிசாசை விரட்ட முடியவில்லையே. அந்த நேரம் எங்கே வருகிறோம்? கர்த்தர்கிட்ட தானே வருகிறோம். நம்ம வாழ்க்கை மாறணும், என் குடும்பம் கட்டப்படணும், யார்கிட்ட வருகிறோம்? கர்த்தரிடத்துல தான் வருகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறத நம்ம கேட்க மாட்டேங்கிறோமே. எப்படி கேட்காம போகிறோம்? மனுஷ மார்க்கமாக யோசிக்கிறோம். 7 நாளும் உழைக்கணும், சாப்பிடணும், சம்பாதிக்கணும், இதே தான் யோசிக்கிறோம். ஆனால் பரலோகத்துக்கு போகணும், தேவ சித்தத்தை செய்யணும் அப்படின்னா அது போராது. அதிலையும் மேலானது ஒன்று வேண்டும். அதுதான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வெளிச்சம். ஆண்டு சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல மகனே. வானத்துக்கு பூமி எவ்வளோ தூரமாக இருக்கிறதோ அவ்வளோ தூரம் உன் நினைவு வித்தியாசமாக இருக்குது. அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள ஆலோசனையினால், இந்த உலகத்தில் உள்ள சிறந்த ஞானத்தினாலையும் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. தேவ சித்தத்தை செய்கிறதற்கு தேவ வார்த்தை தேவையாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், மரியாள் மார்த்தாளுடைய வாழ்க்கையில், மரியாள் ஆண்டவரை தேடினாள், மார்த்தாள் முறுமுறுத்தாள். எல்லாமே சுலபமாக சகஜமாக போய் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு சகோதரன் மரிக்கிறான். சகோதரன் மரிக்கும் பொழுது எந்த மருத்துவராலும் காப்பாற்ற முடியல. மார்த்தாளுடைய எல்லா உலக காரியத்தினாலையும், எந்த மருந்தினாலையும், எந்த கை சாப்பாடுனாலையும் அவனை திரும்பி கொண்டு வர முடியவில்லை. மார்த்தாள் சொன்னா, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா, நான் கிச்சனில் தனியாக இருக்கிறேனே அப்படின்னு சொன்ன மார்த்தாளுக்கு இந்த உலக விஷயம் கை கொடுக்கவில்லை. எந்த விஷயத்தை வேண்டான்னு ஒதுக்கி வச்சு கிச்சனில் போய் நின்னாலோ, எந்த விஷயம் மரியாள் செய்தால் அதை தவறென்று அவள் நினைத்தாலோ, எந்த விஷயத்திற்காக மரியாள் ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலோ, அதை அற்பமாக நினைச்ச இந்த மார்த்தாளுக்கு தன் சகோதரன் மரிக்கும் பொழுது எந்த அற்பமாக நினைத்த அந்த சம்பவம் தான், அந்த இயேசு கிறிஸ்து தான், அந்த வார்த்தையாக இயேசு கிறிஸ்து தான் தன் மரித்த சகோதரனை திரும்பி கொடுத்தாங்க. எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லலாமா? எந்த நேரத்தில் நம்ம சில விஷயத்தை அற்பமாக நினைப்போம். சபைக்கு போக வேண்டுமா, வார்த்தையை கேட்க வேண்டுமா, வசனத்தை வாசிக்க வேண்டுமா, பைபிளை தியானிக்க வேண்டுமா, உபவாசம் எடுக்க வேண்டுமா, இது நம்ம மாம்சத்திற்கு பிடிக்காது, நம்ம சிந்தனைகளுக்கு இது பிடிக்காது. ஆனால் மறுரூபமான சிந்தனைக்கு இது பிடிக்கும். ஆண்டு சொல்லுகிறார், எவ்வளவு நாள் தான் உலகத்தாறு போலே நாம் வாழ வேண்டும். எலியா கேட்கிறார், எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள்? பாகால் தெய்வமானால் பாகால் இடத்தில் செல்லுங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர்கிட்ட வாருங்கள். ஏன் பாகால்ட்டையும் செல்லுகிறீங்க, ஏன் கர்த்தர்கிட்டையும் வாரீங்க? தேவ ஜனங்களை, இதை தான் நாம் யோசித்து பார்க்கணும். ஏன் மாம்சத்திலையும் விழுகிறோம், ஏன் நாம் ஆவியில் விழுகிறோம்? ஆவியின் பாதை கரெக்ட் என்றால் ஆவியின் பாதையில் நாம் நடக்க தீர்மானிக்க வேண்டும். மாம்சத்தின் பாதை, மாம்ச சிந்தனை கரெக்ட் என்றால் நாம் மாம்ச சிந்தனையில் நடக்கலாம். ஆனால் நமக்கு நன்றாக தெரியும் மாம்ச சிந்தனை மரணம். தேவ ஜனங்களே, அந்த மரணம் நமக்குள்ள வரும்பொழுது தான் கர்த்தர் அற்புதம் செய்யலையே. நம்ம நினைக்கிறோம் உடனடியாக கீழே விழுந்து மறிச்சிருவோம். இல்லை இல்லை இல்லை, மரணம் சொல்லுகிறது லாஸ் ஆஃப் பீஸ் இன் யோர் ஹார்ட்.
சமாதானமற்ற நிலை. உங்களுக்குள்ள சமாதானம் இல்லை என்றால் மரணம் உள்ள வந்து விட்டது என்று அர்த்தம். உங்களுக்குள்ள தெய்வீக சமாதானம் உங்களால் உணர முடியவில்லை என்றால் மரணம், பயம் உங்களுக்குள்ள வர ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். அது வந்த உடனே உங்க வீட்டுக்குள்ள சண்டை ஆரம்பிக்கும். உங்க இருதயத்தில் சமாதானம் இழக்கும் பொழுதே வீட்டுக்குள்ளாடி போராட்டங்கள் ஆரம்பிக்கும், யுத்த களங்கள் ஆரம்பிக்கும், அடிதடி ஆரம்பிக்கலாம், எதனாலும் ஆரம்பிக்கலாம், கைகலப்பு ஆரம்பிக்கலாம், வாக்குவாதங்கள் ஆரம்பிக்கலாம், கணவர் மனைவி சண்டை ஆரம்பிக்கலாம், பயம் ஆரம்பிக்கலாம், ஆண்டவரை விட்டு பிரிகிற பாவங்கள் நமக்குள்ள வரலாம். சமாதானம் இழக்கும் பொழுது புரிந்து கொள்ளுங்கள், உங்க இருதயத்தில் உள்ள சமாதானமே உங்களை வழிகாட்டுகிற அருமையான வழிகாட்டி. பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட பேசும் பொழுது சமாதானம் உண்டாகும். ஆண்டவராகிய இயேசு இருக்கும் பொழுது இறையாதே அமைதலாயிரு என்று கடலை பார்த்து கட்டளையிட்டார். சீரும் புயல் அடங்கினது, சமாதானம் உண்டானது, சாந்தமான அலைகள் உண்டானது, அங்க சமாதானம் உண்டானது, இரைச்சல்கள் மாறியது. ஆண்டவராகிய இயேசு இன்னைக்கு நம்ம கூட இல்லை, ஆனால் அவருடைய வார்த்தை நம்ம கூட இருக்கிறது. அதனால அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது புயலை அதட்டும். நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாத என்று சொல்லும், ஆபத்து காலத்தை குறித்து பயப்படாதன்னு சொல்லும், கர்த்தர் நித்தம் நடத்துவார் என்று சொல்லும். ஆனால் நாம் மனுஷ மார்க்கமாக யோசிக்கிறதுனால வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனா, வசனத்துக்கு முக்கியம் கொடுக்கலனா வசனம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யாது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்னு வசனத்தை உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் கர்த்தர் மேய்ப்பராக இருந்தால் ஏன் பிரச்சனை வருகிறது என்று நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பீங்க. காரணம், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார் என்ற வசனம் உங்களுக்கு தெரிந்ததே அல்லாமல் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிற என்ற வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யவில்லை. தேவ ஜனங்களே, நமக்கு தெரிஞ்ச வசனம் நம்மளை காப்பாற்றாது. நம்ம அனுபவிக்கணும்னா எப்படி? கர்த்தரோடு பேசணும், கர்த்தர்கிட்ட நேரம் செலவழிக்கணும், உலகத்தை காட்டிலும் கர்த்தரை நேசிக்கணும். இதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வசனம் கிரியை செய்யும். இன்னைக்கு ஆண்டு இடைப்பட்ட ஒரு அருமையான வசனம், சங்கீதம் 34 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். 5வது வசனம், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீங்க வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வெட்கவும் நிந்தை வருகிறதுக்கு காரணம் என்ன? அவரை நோக்கி பார்த்தால் பிரகாசம் வருகிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஏன் இன்னும் பிரகாசம் அடையவில்லை? ஏன் இன்னும் வெட்கத்துக்குள் இருக்கிறோம்? தேவ ஜனங்களே, உண்மையான அண்ட சராசரங்களையும் ஆளுகிற தேவனுடைய ஆவியானவருடைய வாழ்க்கைக்குள்ளாடி நம்ம வராததுனால தான் சீரும் புயல் நம்மளை பயப்படுத்துகிறது, சிங்கங்கள் நம்மளை பயப்படுத்துகிறது, செங்கடல் நம்மளை பயப்படுத்துகிறது. இயேசுவை எந்த செங்கடலும் பயன்படுத்த முடியாது, அவர் கடலின் மேல் நடந்தார். தேவ ஜனங்களே, இன்னைக்கு நாம் அதிகாரமுள்ள வாழ்க்கை வாழாமல் தோல்வி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம். வார்த்தைகள் நிறைவேறவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க, வார்த்தை நிறைவேறணும்னா, வார்த்தை உங்க வாழ்க்கையில பலிக்கணும்னா அந்த வார்த்தைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை கஷ்டமானது கிடையாது. ஆண்டு சொல்லுகிறார், என்னுடைய பிரமாணங்கள் பாரமானவைகள் அல்ல. மகனே, நீ நினைக்கிற மாதிரி கஷ்டமானதல்ல. இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தைகள் உனக்கு கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, என்னால் கீழ்ப்படியவே முடியலை, என் மாம்ச சுபாவத்தை அடக்க முடியவில்லை என்று யோசிக்கிறது காரணம், நீ இன்னும் ஆவியில கால் எடுத்து வைக்கல. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில கால் எடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி செய். ஒரு ஜிம்மில் போய் கடினமாக உழைக்கிறான். அந்த ஜிம்முன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் நல்லா கட்டு மஸ்தாக மாறணும்னு சொல்லிட்டு உடல் பயிற்சி அந்த இடத்துல போயிட்டு நல்லா உடல் பயிற்சி பண்ணுகிறான். உடம்பு மாறுகிறதுக்கு ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் எடுக்கிறது. இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கும் சில ஜிம் பயிற்சி இருக்கிறது. ஆவிக்குரிய உடல் உழைப்பு இருக்கிறது. இந்த உடல் முயற்சிகளை நீங்கள் பண்ண வேண்டும். மாம்ச எண்ணங்களை நாம் கட்டுப்படுத்தி வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய நம்ம சிந்தனை ஒப்பு கொடுக்க வேண்டும். நிறைய பேர் கேட்பாங்க, ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைச்சிட்டு ஏன் ஒரு தீமையான மரத்தை அங்கே வச்சாரு? நானே சின்ன வயசில் கேட்டிருக்கிறேன், திருடனை ஆண்டு தானே படைச்சாரு, திருடனை ஆண்டு படைக்காமல் இருந்திருக்கலாமே. காய்ச்சல் ஆண்டு தானே படைச்சாரு, காய்ச்சல் ஆண்டு படைக்காமல் இருந்திருக்கலாமே. கேன்சர் ஆண்டு தானே படைச்சார். இப்படி நான் அறியாமல் நான் சின்ன வயசில் கேட்டிருக்கிறேன். சின்ன மூளையில் அவ்வளோதான் புரிஞ்சது. ஆனால் வளர வளர தான் தெரிஞ்சது, ஆண்டவர் திருடனை படைக்கவே இல்லை, ஆண்டவர் கேன்சரை உருவாக்கவே இல்லை, ஆண்டவர் பிசாசையும் உருவாக்கவில்லை. எங்கேயாவது ஆண்டவர் பிசாசை உருவாக்கினார் இருக்கிறதா? இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் தூதனை தான் உருவாக்கினார். அவன் பிசாசாக மாறினான். காரணம், அவன் பெருமைப்பட்டான். அதற்கு பிறகு
ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஆதாமேவாளை அவன் வஞ்சித்தான். யோசிக்கலாம், ஏன் அந்த பழத்தை அங்கே வைத்தார்? அது வைக்காமல் இருந்தால் அவன் தின்னிருக்க மாட்டானே. தேவச்சனங்களே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுய சித்தம் கொடுத்திருக்கிறார், சொந்த எண்ணங்களை கொடுத்திருக்கிறார். உங்களை அவர் ரோபோட்டை போல, ஒரு மெஷினை போல, ஒரு இயந்திரத்தை போல கட்டுப்படுத்த அவர் விரும்பவில்லை. தட்டினால் ஆனாகி தட்டினால் ஆஃப் ஆகிற மெஷினை போல உங்களை படைக்கவில்லை, சுதந்திரமாக படைத்திருக்கிறார். ஒரு குருவியை கூண்டில் அடைத்து வைத்திருக்கிறது அழகா? இல்லை என்றால் அது பறக்க விட்டு அது சுதந்திரமாக பறக்கிறது அழகா? ஒரு மீன், ஒரு கலர் மீனை எடுத்து ஒரு கிளாஸில் போட்டு வைக்கிறது அழகா? அது கடலில் அழகாக வண்ண வண்ண மீன்களோடு பறந்து தெரிகிறது அழகா? ஒரு நாயை கெட்டி வளர்க்கிறது அழகா? இல்லை சுதந்திரமாக அதை வீடெல்லாம் ஓட விடுறது அழகா? அந்தந்த விலங்குகள் அதாவது கட்ட விடுதலையாகி விடுதலையா வாழுகிறது தான் அழகு. அதே போலதான் மனிதன் கட்டப்பட்டிருக்க அவர் விரும்பவில்லை. மனிதனுக்கு சொந்த சித்தத்தை கொடுத்தார். எது நல்லது எது கெட்டதுன்னு அவன் தீர்மானிக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்தார். அவன் ஞானத்தை தவறாக பயன்படுத்தினதினால் பாவம் பூமியில் வந்தது. பாவம் பூமியில் வந்ததுனால அந்த பாவம் மனிதர்களுக்குள்ளாக வர ஆரம்பித்தது. அந்த மனுஷனுக்குள்ளாடி பாவம் கிரியை செய்ததுனால அவன் திருடனாக மாறுகிறான், கொலைகாரனாக மாறுகிறான். அந்த பாவத்தினுடைய விளைவு தான் மரணம். அதனால தான் காய்ச்சல், வியாதி, மரணங்கள், கேன்சர்கள், அல்சர்கள், எய்ட்ஸ் பாவத்தினுடைய விளைவு. அந்த பாவத்தின் விளைவிலிருந்து விடுதலையாக தான் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். மனுஷகுமாரனாக, தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வந்தார். அவருடைய இரத்தத்தினால கழுவப்படும் பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் பொழுது வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அதனால ஆண்டவர் ஏன் இதை செய்தார் நாம் கேட்க முடியாது. நாம் செய்த தவறுக்காக அவர் மரித்திருக்கிறார். அவர் மரித்ததினால நம்ம விடுதலையாகப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால அவர் தவறு செய்யவில்லை. அவர் நமக்கு சொந்த விருப்பத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு நல்லது கெட்டதை சூஸ் பண்ண முடியும். தேவ ஜனங்களே, இப்பொழுதும் நமக்கு நல்லது கெட்டதை சூஸ் பண்ண முடியும். நாம் தான் என்ன செய்கிறோம்? உலக விஷயங்களை சூஸ் பண்ணுகிறோம். ஆண்டு சொல்லுகிறார், நீ ஆவிக்குரிய விஷயத்தை சூஸ் பண்ணு, நீ ஆவிக்குரிய விஷயத்தை தேர்ந்தெடு, நீ நல்லா வாழணும் சூஸ் பண்ணு, நீ பாவத்தை வெறுக்க சூஸ் பண்ணுவோம். ஃப்ரீ வில் இருக்குது. ஆண்டவர் பரிசுத்தமாக உன்னை வாழ வைக்க முடியாது. நீ தான் பரிசுத்தமாக வாழணும். ஒரு குடிகாரன் கேட்டான், இந்த குடி பாட்டில் எல்லாம் கவர்மெண்ட் சேல்ஸ் பண்ணுது எங்களால் தான், குடிமகனால தான், நிறையா நாங்கள் குடிக்கிறதுனால தான் கவர்மெண்ட்டுக்கு நிறைய சேல்ஸ் இருக்குது. அடிக்கடி வீட்டில் வந்து சத்தியம் பண்ணுவான், என்னைக்கு இந்த குடிக்கடை மூடுதோ அன்னையோடு நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவான். அப்போ அவங்க மனைவி கேட்டாங்க, விஷம் தான் கடையில் விற்குதே, விஷத்தை வாங்கி குடிக்க சரிங்க அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை உண்மையான கேள்வி பாருங்களேன். குடிக்கடை மூடட்டும், நான் குடியை விட்டுறேன்னு சொல்கிறான். குடிக்கடை திறந்துருக்கனால தான் நான் குடிக்கிறேன், அது இல்லைன்னா நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கிறான். அப்போ அவர் கேட்குறாங்க, கடையில் குடி கொடுத்தாலும் வாங்கி குடிக்கிறீங்கன்னா அது உங்கள் தப்பு தானே? அவங்க கேட்குறாங்க. இல்லை, கடை திறந்துருக்கிறதுனால தான் நான் வாங்கி குடிக்கிறேன், கடையை பூட்ட சொல்லி நான் வாங்க மாட்டேன்னு சொல்கிறார். இது குடிக்காரன் சொல்கிறான். அப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க, அப்போது கடை பூட்டிட்டுனா நீங்கள் குடிக்க மாட்டீங்க, அப்போ கடையில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கடை திறக்கிறதுனால தான் நான் குடிக்கிறேன், என் மேலே ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுகிறான். அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, சரி கடையை விடுங்க, கடை வந்து பூட்டுனா நீங்கள் குடிக்க மாட்டீங்க, அப்போ உங்கள் பிரச்சனை இல்லை, கடை பிரச்சனை. அப்போ கடையில் இதே மாதிரி விஷக்கடை இருக்குது, விஷப்பொடி இருக்குது, விஷ மருந்து இருக்குது, அதை வாங்கி குடிக்கலாமே, ஒவ்வொரு நாளும் குடிச்சு சாவறதுக்கு ஒரே நாளில் சாவலாமேன்னு அந்த வேதனையில் அவங்க கேட்குறாங்க. அப்போ அவன் யோசித்து பார்க்குறான், அது சரிதானே, விஷம் இருக்க தான் செய்யுது, அதை வாங்கி குடிக்கிறோமா? இல்லை, நமக்கு ஞானம் இருக்குது, அதை குடித்தா செத்து போயிடுவோம். ஆனால் குடி போதையை குடித்தா சாவ மாட்டோம் நம்ம நினைக்கிறாங்க அநேகர். நம்ம ஆத்மா சாகுன்னு அவங்களுக்கு தெரியலை, நம்ம குடும்பமும் அடிபடும் தெரியலை. தேவ ஜனங்களே, நமக்கு ஆண்டவர் சொந்த விருப்பத்தை கொடுத்துருக்கிறாரு, எதை சூஸ் பண்ணணும் எதை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இன்னைக்கு வசனங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் பலிக்கணும்னா பரிசுத்தமாக வாழ நம்ம தீர்மானிக்கணும். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நம்மளை ஆண்டவர் வந்து பரிசுத்தமாக அவரால் வாழ வைக்க முடியாதான்னு நீங்கள் யோசிக்கலாம். தேவ ஜனங்களே, வேதம் சொல்லுகிறது, நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் நம்மளை பரிசுத்தத்துக்கு ஏற்ற பாதையில் நடத்துவார். அவருடைய இரத்தத்தினால தான் நம்ம முழு பரிசுத்தவானாய் மாற முடியும். இப்போ இரத்தத்தினால கழுவுன பிறகு, நம்ம பரிசுத்தவான ஆன பிறகு, நம்ம திரும்பியும் பாவம் செய்து நம்ம தேவ மகிமை இழக்க வாய்ப்பு இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோனை பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை பாருங்கள், அவன் தலை வெட்டப்பட்டது, சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. காரணம் என்ன? அபிஷேகம் இருந்தவுடன் பரிசுத்தம் தானாய் வந்து விடுவோமா? இல்லை, நம்மளை காத்துக்கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன்னு அவனை தொடான்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனால் பிறந்த உடனே தேவனே காத்துக்கொள்வார்னு இல்லை. தேவன் 50% உங்களை காத்தாருன்னா நீங்கள் 50% உங்களை காக்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வீட்டை சுற்றிலும் பாம்பு வராமல் ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு வாசல்லே வந்தாலும் அது உங்களை கொத்தாதபடி அவர் பாதுகாக்கிறார். ஆனால் நீங்கள் கதவை திறந்து போட்டு தூங்கினா என்ன ஆகும்? அது உள்ளே வரதான் செய்யும். ஆனால் அது கொத்தாம ஆண்டவர் பாதுகாப்பார். ஆனால் அது திறந்து வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வரதான் செய்யும். உங்கள் சேரீக்குள்ளாடியோ இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளாடியோ இல்லை உங்களுடைய துணிமணிக்குள்ளாடியோ உங்கள் பீரோக்குள்ளாடியோ அது போய் உட்காந்துருக்கும். ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார், கடிக்காமல் பாதுகாப்பார்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும்? ஷாக் ஆகிறது யார்? பயப்படுறது யார்? வீட்டுக்குள்ளே பாம்பு திட்டுன்னு ஓடுகிறது யார்? எப்படி உள்ளே வந்தது? கதவை திறந்து போட்டு தூங்கும்போது உள்ளே வரதான் செய்யும். தேவஜனங்களே, நம்ம சார்பில் நம்ம கவனமாக இருக்கணும். கர்த்தர் அவர் சார்பில் நம்மளை பாதுகாப்பார். ஆண்டவர் என்னை பாதுகாப்பார்னு சொல்லிட்டு விஷத்தை குடித்தா என்ன ஆகும்? அவர் பாதுகாக்க முடியாது. ஏன்னா உங்கள் கையில் சொந்த சித்தத்தை கொடுத்துட்டார். எத்தனையோ தற்கொலைகளை நம்ம கேட்குறோம். காரணம் என்ன? ஆண்டவர் உங்களுக்கு வசனத்தை தந்திருக்கிறாரு, சொந்த சித்தத்தை தந்திருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். அதுக்குன்னு விஷத்தை வாங்கி குடித்தால் இன்னும் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஆண்டவர் என் உயிரை பாதுகாப்பார் சொல்லிட்டு ரோட்டில் கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டினா என்ன ஆகும்? ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். ஆனால் அதுக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு ஓட்டினா அவர் பாதுகாக்க மாட்டார். நிறைய வாலிபர்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக ஆள வைக்கலாமே. தேவச்சனங்களே, அதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார். உங்கள் பாவத்தை கழுவுறதுக்கு, உங்களை பாவம் செய்யாமல் வைக்கிறதுக்கு அவருடைய வார்த்தையை தந்திருக்கிறார். ஆனால் அதை இருதயத்துக்கு கொண்டு போகிறது உங்கள் வேலை. இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு தினமும் பசிக்குது. உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க? சமையல் செஞ்சு வைக்கிறாங்க. சமையல் செஞ்சு சாப்பாடுலாம் வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் 2 வயசு பிள்ளை கிடையாது ஊட்டி கொடுக்குறதுக்கு. 20 வயசு, 25 வயசு, 30 வயசு இருக்கும் பொழுது நீங்கள் சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்றதுனால ஒரு குறைவில்லை. இப்போ இன்னும் செல்லம்மா அம்மா அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஊட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தாய்க்கும் வயசாக தானே செய்யுது. சிலப்போ சோர்வாக இருக்காங்க, சிலப்போ முடியலை, ப்ரெஷர் இருக்கும், சுகர் இருக்கும், இப்படி சில வியாதிகள். அவர்களும் வயது பலவீனங்கள் வயசாகிறதுனால சோர்ந்து போவாங்க. என்றைக்கும் நீங்கள் 2 வயசு பிள்ளை இல்லையே, 1 வயசு பிள்ளையை ஊட்டி கொடுக்குறதுக்கு எடுத்து போட்டு சாப்பிட்றது நம்ம கடமை. செஞ்சு தர்றது அம்மாவுடைய கடமையாக இருந்தாலும் எடுத்து சாப்பிட்றது பிள்ளைகளுடைய கடமையாக இருக்குது. ஒருவேளை நல்ல பலனுள்ள பெற்றோர் எடுத்து பிளேட்டில் எடுத்து கூட கொடுத்துட்றாங்க. இன்னும் அன்பான பெற்றோர், இன்னும் பலம் உள்ள பெற்றோர் ஊட்டியும் கொடுக்குறாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஊட்டி கொடுக்குற வரைக்கும் தாய் கொடுத்துடலாம். ஆனால் சவச்சி முழுங்கிறது அந்த பிள்ளையினுடைய காரியம். வயிற்றுக்குள்ளே கொண்டு போய் முழுங்கிறது பிள்ளையினுடைய காரியம். இதை நான் செய்ய மாட்டேன், என் அம்மா வாயில் வைக்கட்டும், அது தானாக வயிற்றுக்குள்ளே போட்டோன்னா அது நடக்காத. தேவச்சனமே, பழம் வழுவி பாலில் விழுந்துடும். அது கூட நடந்துடும் வைங்களேன். ஆனால் பழமே வழுவி பாலில் விழுந்த பிறகு குடிக்காமல் இருக்கிறது யாருடைய தப்பு? மனுஷனுடைய தப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க, பழம் வழுவி பாலில் விழுந்த மாதிரில இவனுக்கு ஆசீர்வாதம் வந்துட்டு. ஆனாலும் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் போகும். காரணம், நம்மளுடைய முயற்சின்னு ஒன்று இருக்கிறது. எல்லா விஷயத்திலையும் நம்மளுடைய முயற்சின்னு ஒன்று உண்டு. ஆண்டவர் நம்மளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாராம், நம்ம முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராம், நாம் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவாராம். தேவ ஜனங்கள் காரியங்களை செய்யணும். அதே வேதம் தான் சொல்லுகிறது, தேவனை தேடாமல் நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் வாய்க்காது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறவங்க செய்கிற காரியம் வாய்க்கும். நிறைய பேர் இன்னைக்கு பயங்கர உழைப்பு, ஹார்ட் ஒர்க், கடின உழைப்புக்கு முன்னாடி கடவுளே நிற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் கடவுளே உதவி செய்யாட்டியும் கடின உழைப்பு உதவி செய்யும் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடினமாக உழைச்சா கடவுளே உதவி செய்யாட்டியும் நமக்கு உதவின்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் உலகத்தானுடைய பார்வையில் அது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா கடவுளே உதவி செய்யலை, இவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால என்ன நடக்குது? பணம் வருது. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த கடவுள் உன் பலத்தில் கை வச்சார்னா, உன் ஆரோக்கியத்தில் கை வச்சார்னா நீ படுத்துருவ. அதுக்கப்புறம் என்ன கடின உழைப்பு பேசும்? ஒரு கடின உழைப்பு நிற்காது. நான் சொல்கிறேன், முதல்ல கத்தர், 2வது கடின உழைப்பு. இன்றைக்கி நிறைய பேர் உழைங்க, கடினமாக செய்யுங்கன்னு சொன்னால் நல்லா உழைக்க தொடங்கிடுவாங்க. ஆனால் கத்தரை மறந்துடுவாங்க. நான் சொல்கிறேன், முதலாவது கத்தரை வச்சுட்டு நீங்கள் கடினமாக உழைச்சி பாருங்கள். முதலாவது கத்தரை வச்சுட்டு கடினமாக ஜெபிச்சு பாருங்கள். கத்தரை முதலாவது வச்சுட்டு தொழிலை செஞ்சு பாருங்கள். நீங்கள் செய்கிறது வாய்க்கும். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் செய்கிறது வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறதுக்கு ஒரே ஒரு ரகசியம். தேவ ஜனங்களே, கத்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான், உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கத்தர் கேட்க சொல்கிறார்னா அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் தேவ வசனங்கள், ஜீவனுள்ளவைகள். அது அநேகருக்கு கிரியை செய்யாமல் போகிறது காரணம்
வார்த்தையை கவனிக்க வேண்டிய விதமாக கவனிக்கலை, ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதமாக ஏற்றுக்கொள்ளலை. தேவ ஜனங்களே, நம்ம இருதயத்தை கவனமாய் வைக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அள்ளித்தூவும் விதையை விதைத்தவர்கள் சில நேரம் கல்லுள்ள இடத்துல விதைச்சாங்க, முள்ளுள்ள இடத்துல விதைச்சாங்க, வழி அருகே உள்ள இடத்துல விதைச்சாங்க, அது கனிகளை கொடுக்கவில்லை. பாறையான கற்பாறை மேலே விதைச்சாங்க, அது கனிகளை கொடுக்கவில்லை. சில நேரம் நல்ல நிலத்தில் கூட விதைச்சாலும் 30 60 100 பலன் கொடுத்துச்சான். நல்ல நிலத்துல தான் விதைச்சாங்க, ஆனாலும் அது 100 எல்லாம் பலன் கொடுக்கவில்லை. அதனால வசனத்தை கேட்கும் பொழுது நிறைய பேர் ஆஞ்சியா கேட்பாங்க, அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர் வாஞ்சியா கேட்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அது முள்ளுள்ள இடத்துல விழுந்துடக்கூடாது. நம்ம நினைப்போம் வசனம் என்ன அழகா சொல்லுது, நான் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லுகிறது. ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னா 100 மடங்கு வசனம் கிரியை செய்ய உங்களை ஆயத்தப்படுத்துங்க. நல்ல நிலத்தில் விதைச்ச பொழுதே 60 பலன் கொடுத்தது, 30 பலன் கொடுத்தது, குறைவாக கிடச்சிச்சு. 30 தான். யோசித்து பாருங்க, 100 மடங்கு ஒருத்தனுக்கு பலன் கொடுக்கும் பொழுது ஒருத்தனுக்கு 30 தான் கிடச்சிருக்கு. அது நல்ல நிலம் தான். அப்போ என்ன ஆயிருக்கும்? எல்லா செடியும் வளராமல் போயிட்டு, அப்போ ஒழுங்காக அதை கவனிக்கலை, ஒழுங்காக அது விதைக்கப்படலை. தேவ ஜனங்களை புரிந்து கொள்ளுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முள்ளுள்ள இடம், வழி அருகே உள்ள இடம், பாறையான இடம். இதை குறித்து வேதம் சொல்லுகிறது. முள்ளுள்ள இடம்னா உலக ஐஸ்வர்யம், உலக இன்பங்களை கண்ட உடனே ஆண்டோடைய வார்த்தையை மறந்துடுவாங்க. கற்பாறை உள்ள இடம்னா வேறு உள்ளே போகாது, வசனத்தை கேட்டவங்க தான். ஆனால் உலகம் உள்ளே இருக்குது. வழி அருகே உள்ளதுன்னா பிசாசு பறவை போல வந்து வார்த்தையை தூக்கிட்டு போயிட்டான். வசனத்தை கேட்டாங்க, ஆனால் இருதயத்துக்கு கொண்டு போகல, விதைக்கப்பட விடலை. கற்பாறை நிலத்தில் விதைக்கவே முடியாது. ஏன்னா இருதயத்துக்குள்ள கல் இருக்குது. கல்லை போல மன்னிக்காத சுபாவம், எரிச்சல் எல்லாம் உள்ள இருக்கும். ஆனால் வசனத்தை கேட்பாங்க. தேவ ஜனங்களே, வசனம் கிரியை செய்யணும்னா, பிசாசு உங்களை விட்டு ஓடணும்னா, விடுதலை நீங்கள் உண்மையாட்டி அனுபவிக்கணும்னா வசனத்துக்கு 100% இடம் கொடுங்க. 100 மடங்கு நீங்கள் விடுதலையை பார்ப்பீங்க. கண்ணை மூடிட்டு வசனத்தை விசுவாசிங்க, வசனம் சொல்கிறத செய்யுங்க. வசனத்தில் ஆவியானவர் பேசுகிறத நீங்கள் கண்ணை மூடிட்டு கீழ்ப்படிங்க. ஆண்டு சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, உன் பிள்ளைய பலி கொடுக்க போகணும்னு சொன்னார். நம்ம ஆண்டவர் ரத்த பலி கேட்குற ஆண்டவரா? இல்லை இல்லை இல்லை. ஆண்டவர் மேலே ஆபிரகாமுக்கு பாசம் இருக்கான்னு பார்த்தாரு. உண்மையாட்டையும் என்ன நேசிக்கிறானா இல்லை ஆசீர்வாதத்தை நேசிக்கிறானான்னு பார்த்தாரு. ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி இவன் உலகத்தை நேசிக்கிறானா இல்லை என்னை நேசிக்கிறானான்னு அவர் செக் பண்ணுவார். தேவ ஜனங்களே, இஃப் யூ ஆர் நாட் yet checked, you will not be blessed. நீங்கள் செக் பண்ணப்படலைன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அதனால் உபத்திரவம் வரலாம், அக்கினி ஜுவாலை வரலாம், வேதனைகள் வரலாம். ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையாக நின்றுங்க. யோபுவை பாருங்கள், பிள்ளைகளை இழந்த பிறகும், சொத்துக்களை இழந்த பிறகும், ஆடு மாடு ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாம் இழந்த பிறகும் ஆண்டவருக்காக உண்மையாக நின்னார். ஆண்டவர் திரும்பி கொடுக்கலையா? பொக்கிஷங்களை திரும்பி கொடுத்தாரு. வேதனைகளை தாண்டி வருகிற தேவ ஜனங்களுக்கு ஆண்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டுடைய வார்த்தை சங்கீதம் 144 சொல்லுகிறது 1வது வசனம், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், என்னை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறாராம். அந்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்வேன்? உபத்திரவத்தில் இருந்தாலும் 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இப்படி நான் ஜெபிச்சு என் கர்த்தர்கிட்ட என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? 12வது வசனம், அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகள் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்ரு உட்புகுதலும் குடியேறி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்கரலும் உண்டாகாது. இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. தேவ ஜனங்களை எத்தனை ஆசீர்வாதத்தை வேதம் சொல்லுகிறது. தொழுவத்தில் ஆசீர்வாதம், வீட்டில் ஆசீர்வாதம், பிள்ளைகள்கிட்ட ஆசீர்வாதம், நம்ம வீட்டுக்குள்ளாடி ஆசீர்வாதம், இப்படி ஏராளமான ஆசீர்வாதம். இதெல்லாம் தாவீது அனுபவித்தார். காரணம் என்ன? யுத்தத்துக்குள்ளாடி போனார், கர்த்தரையே நேசித்தார், கர்த்தரையே பற்றி கொண்டார், கர்த்தர் மேலேயே அன்பு செலுத்தினார், யுத்தம் ஓய பண்ணினார், யுத்தத்தில் உள்ள வெண்கல வில்லுகளையும் உடைத்து எறிய, யுத்தங்களை ஜெயமெடுக்க. போலீஸ் பிரச்சனையாக இருக்கலாம், அட்வொகேட்டினுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸ் இருக்கலாம், ஆஸ்பத்திரி சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம்,
இதெல்லாம் ஒரு யுத்த வில்லுகள். இந்த வில்லுகளை எல்லாம் உடைத்து கர்த்தர் உங்கள் கைகளில் தந்து உங்களை துதிக்க வைப்பார். நீங்கள் துதிக்க துதிக்க உங்கள் வீடு ஆசீர்வதிக்கிறத பார்ப்பீங்க. நீங்கள் கர்த்தரை பற்றிக்கொள்ள கர்த்தரை நேசிக்க நேசிக்க உங்கள் குடும்பம் மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். யுத்த களத்தில் சோர்ந்து போனவங்க இருக்காங்க, கர்த்தரை மறந்தவங்க இருக்காங்க, கர்த்தரை வேண்டான்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, என்னை நேசிக்கிற பிள்ளைகளை நான் உயர்த்துவேன். சும்மா நட்சத்திரத்தை போல எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியாதல்லவா? கடற்கரை மணல் திரளை போல எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. ஆபிரகாமை தான் ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னால் ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்டவன். ஆபிரகாம் தான் யுத்தத்தில், ஆண்டவர் சொன்ன ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயித்தவன். சொந்த மகனை பாராமல் கர்த்தருக்காக நின்றவன். தேவச்சனங்களே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மள்ட கொடூரமான பரிச்சையெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, என் மகனை வசனத்துக்கு கீழ்ப்படிவாயா. உலக சிந்தனையில இருக்காத, மாம்ச சிந்தனையில இருக்காத, உலகத்தார் யோசிக்கிறது போல யோசிக்காத. உலகத்தார் எப்பொழுதும் யோசித்துக்கிட்டே இருப்பான். பணக்காரன் ஆகிறதுக்காக அவங்க தீவிரித்து கொண்டே இருப்பார்கள். சொத்து நிலம் சுகம் வாங்குறதுக்கு தீவிரித்து கொண்டே இருப்பாங்க. நல்ல வீடு இல்லைன்னா நல்ல திருமணம் நடக்காதுன்னு நினைப்பாங்க. நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை கிடைக்காதுன்னு நினைப்பாங்க. தேவ ஜனங்களை, ஆண்டவர் இல்லாமல் நல்ல குடும்பம் கிடைக்காது. அதுதான் உண்மை. ஆண்டவர் இல்லாமல் நல்ல பிள்ளைகள் எழும்ப முடியாது. சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், சாப்பாடு இருக்கும், பிள்ளைகளை நல்லா வளர்ப்பிக்கும். ஆனால் நாளைக்கு அந்த பிள்ளைகள் உங்களை மறந்து போவார்கள். காரணம், கர்த்தர் இல்லை. முப்பிடி நூல் சீக்கிரம் அறாது. அதனால கணவர் மனைவி கூட ஆண்டவர் தேவை. உலக ஆசீர்வாதம், குடும்பம் இதோடு சேர்ந்து கர்த்தர் தேவை. கர்த்தர் இல்லாத வீடு சீக்கிரமாக அந்த வீடு அடிபட்டு போகும். ஏன்னா வசனம் இல்லாத வீடை பிசாசு ஈஸியாக நிர்மலாக்கிடலாம். பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், வசனம் இல்லாமல் இருக்குதுன்னா அந்த வீடு சீக்கிரமாக அழிந்து விடும். பிசாசனுடைய கையில் ஏஜெண்டாக மாறிவிடும். ஒருவேளை அழிவு அவங்க கண்ணுகளுக்கு முன்னாடி தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு உலக அழிவு வராது, ஆனால் நரகத்தில் போய் விழுந்துருவாங்க. உலகத்தில் கடைசி வரைக்கும் கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஆனால் கடைசி செத்த பிறகு நரகத்துக்கு போய் விழுவான். யோசித்து பாருங்க. அதனால் கர்த்தர் இல்லைன்னா அந்த வீடு ஆபத்தான வீடு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ சின்னங்களை, உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் வருகிறார். உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும்னு நினைக்கிறார். அதனால தான் உங்களோடு பேசியிருக்கிறார். எல்லாரும் கண்களையும் மூடலாமல் ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த வாரத்தில் முதல் நாள் இந்த வார்த்தையை கேட்குறோம். எங்கள் பயணங்களை ஆசீர்வாதமாக மாற்றுக்கிறீங்க. எங்களை இன்பமான பயணத்துக்கு நேராக நீங்கள் அழைக்கிறீங்க. நாங்கள் போகிற பாதையெல்லாம் எங்கள் கூட இருக்கிறீங்க. எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்த விரும்புகிறீங்க. அதனால் சத்தியங்களை எங்கள் இருதயத்தில் விதைச்சிருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க. அற்புதங்களை பார்க்க உதவி செய்யுங்க. அதிசயங்களை பார்க்க உதவி செய்யுங்க. உமக்கு பிரியலாமல் வாழ்ந்துடக்கூடாதப்பா. உங்களுக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க. எல்லா ஜனங்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் பெருகட்டும், திறந்த வாசலை அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா பிரேயர் டைம் குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் நேரத்தை செலவழித்து கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இறுதித்து கொண்டு போனீங்க. இந்த வார்த்தை வெறுமனே திரும்பாது. இது செய்ய வேண்டியதை செய்யும். நீங்கள் உணர்த்தப்பட்டிருப்பீங்க. எதில் கவனமாக இருக்கணும்னு உஷாராக்கப்பட்டிருப்பீங்க. எல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைக்காக நடந்திருக்கிறது. தொடர்ந்து நம்ம திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் உள்ள எல்லா நிகழ்ச்சியும் கலந்து கொள்ளுங்கள். கீழே இருக்கிற ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சு கொள்ளுங்கள். எந்தெந்த நாள் எந்தெந்த நிகழ்ச்சி எதில் போடப்படும் அதில் உங்களுக்காக தெளிவாக கொடுக்கப்படும். நாளை தினத்தில் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் நல்ல ஒரு ஆவிக்குரிய பதிவோடு உங்களை சந்திக்கலாம். எல்லா அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை கூட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.